ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல கிரெயினோ இல்ல ஹெவி எக்யூப்மெண்ட்டோ வந்த உடனே டைரக்டா ஒர்க்குக்கு அப்ளை பண்ணிடுவாங்க. ஒரு சில டாக்குமெண்ட்ஸை நம்ம செக் பண்றதே இல்ல. செக் பண்ணல அப்படின்னா அது டைரக்டா நமக்கு இன்சிடென்ட்டை லீட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? ரியல் சைட்ல மோஸ்ட் ஆஃப் தி ஆக்சிடென்ட் நடக்கிறது எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர்னால இல்ல, டாக்குமெண்ட் செக் பண்ணாம ப்ராப்பரா எவாலுவேட் பண்ணாம இன்ஸ்பெக்ட் பண்ணாம விடுறதுனால தான். என்னோட பழைய ப்ராஜெக்ட்ல ஒரு 80 டன் கிரெயின் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு ஹெவி லிஃப்டிங்காக. அந்த எக்யூப்மெண்ட் நல்லா இருந்துச்சு, ஆபரேட்டரும் நல்ல காம்பிடென்டான பர்சன், வெதரும் நல்லா இருந்துச்சு. டாக்குமெண்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு மெயினான டாக்குமெண்ட் மிஸ் ஆயிருந்துச்சு. அதனால அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ப்ராஜெக்ட் டீம்ல இருந்து வந்து நம்ம கிட்ட ஃபைட் பண்றாங்க, ஏன் எக்யூப்மெண்ட் நல்லா தானே இருக்கு, எதுக்கு ஒர்க்கை ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னு. ஃபர்தரா தேர்ட் பார்ட்டி வச்சு இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது தான் ஐடென்டிஃபை பண்ணோம் பூமோட ஒயர்ல டேமேஜ் இருந்தது. நல்ல வேலை ஹெவி லிஃப்டிங் பண்ணும்போது அந்த பூமோட ஒயர் கட் ஆகி கீழே விழல. எக்யூப்மெண்ட் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், பட் ஒரு சேஃப்டி ஆபீசரோட மேஜர் ரோலே லீகல் சைட்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதை அவங்க கம்பைல் பண்ணிருக்காங்களான்றத நம்ம சைட்குள்ள வரும்போதே இன்ஸ்பெக்ட் பண்ணிடணும். இல்ல அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா ப்ராஜெக்ட் டீம் உங்களை தான் பிளேம் பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ரோலரோ, ஜேசிபியோ, கிரேனோ, பூம் லிப்டோ, சிசர் லிப்டோ எந்த ஹெவி எக்யூப்மெண்ட் வந்தாலும் நான் சொல்ற முக்கியமான டாக்குமெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் இருக்கான்னு எவாலுவேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க சைட்குள்ள அதை பர்மிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன டாக்குமெண்ட் செக் பண்ணோம்னா தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் சர்டிபிகேட். தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் சர்டிபிகேட் எதுக்காக பாக்குறோம்னா காம்பிடென்ட் பர்சன் வந்து அந்த வெஹிக்கிள் ஃபிட்னஸை எவாலுவேட் பண்ணி அது ஒர்க் பண்றதுக்கு ஓகேவா அப்படின்றத செக் பண்ணி நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. செகண்ட், லிஃப்டிங் எக்யூப்மெண்டா இருந்துச்சுன்னா அதோட லோட் டெஸ்ட் பண்ணிருக்கணும். எவ்வளோ டன் கெப்பாசிட்டி, அதோட சேஃப் ஒர்க் லோடு என்ன, இது எல்லாமே அதுல டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க. அந்த சர்டிபிகேட்டை நம்ம வாங்கியிருக்கணும். ஆபரேட்டரோட லைசன்ஸ் அண்ட் ஏதாவது அவங்க காம்பிடென்சி சர்டிபிகேட் வச்சிருந்தாங்கன்னா இதையும் நம்ம எவாலுவேட் பண்ணணும். ஒரு சில எக்யூப்மெண்ட்டை நம்ம மந்த் கணக்கில் ஹையர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஏதாவது ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா, அதோட கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கான்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். வண்டியோட இன்சூரன்ஸ் காப்பி இது மேண்டட்டரி, லைவ்ல இருக்கணும், அதை நீங்க இன்சூர் பண்ணிக்கோங்க. வண்டியில ஒரு நேம் பிளேட் இருக்கும், அதுதான் மேனுஃபேக்சரிங்கோட ரிஜிஸ்ட்ரேஷன் சீலு. அது வந்து அவங்க கொடுக்குற ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டோடயோ இல்ல அவங்க கொடுக்குற லோட் செட் சர்டிபிகேட்டோடயோ மேட்ச் ஆகுதான்றது செக் பண்ணிக்கணும். ஃபைனலா ஒரு சில வண்டிங்க கிரெயின் இதெல்லாமே வந்து ஆர்டிஓல ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க, அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டையும் நம்ம வாங்கிக்கணும். டெய்லி இன்ஸ்பெக்ஷன் செக்லிஸ்ட், இந்த செக்லிஸ்ட்டை நம்ம எக்யூப்மெண்ட் ஹையர் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரொவைட் பண்ணி ஆபரேட்டரை டெய்லி செக் பண்ண சொல்லணும். அதுல இருக்க செக் பாயிண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். இதுல ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்துச்சுன்னா அவங்க இமீடியட்டா சேஃப்டிக்கு இன்டிமேட் பண்ணணும். டீசல் எக்யூப்மெண்டா இருந்துச்சுன்னா அதுக்கு பொல்யூஷன் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க, அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் நீங்க வாங்கிக்கணும். ஒரு எக்யூப்மெண்ட் சைட்டுக்கு வருதுன்னா ப்ரியரா இந்த செக்லிஸ்ட் அனுப்பி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சைட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ப்ரீ ஆபரேஷன் செக்லிஸ்ட்டை வச்சு வண்டியோட ஃபிட்னஸை நீங்க எவாலுவேட் பண்ணி